ஹலோ மகளே! இன்னைக்கு நம்ம மூவில என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயவர் கொலை நடங்க. வீடியோக்கள பொறுத்தவரை இந்த மாரி மூவி ரிவ்யூஸ் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு ரைட்டர் கொலை செய்யப்படுறாரு. ஸோ அந்த கேஸ ஹீரோவான அர்ஜுன் அவர்கள் எடுத்து டீல் பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த கொலைகாரர் யாரு அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனா இருக்கு. இதுல பாசிட்டிவ் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்விஸ்ட் இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்விஸ்ட்ட இவங்க எக்ஸிக்யூட் பண்ண டைமிங் கொஞ்சம் தப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இத கடைசியா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா அவுட்புட் வந்திருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாரி கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் நம்ம எந்த மாரி படம் மூவ் ஆகப்போகுது அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். அதே மாரி தான் இந்த கதையும் மூவ் ஆகுது. அதனால ரொம்பவே பிரெடிக்டபிளா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கதை ஸ்டார்ட்டிங்ல ரொம்பவே பரபரப்பா ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுவே ரொம்ப இன்டென்ஸா போகாம அடுத்து நம்ம ஹீரோயினோட போர்ஷன்ஸ்லாம் போட நல்லா அந்த சுவாரஸ்யத்தை இவங்களே கம்மி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மேஜர் டிராபேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படமா தான் வந்திருக்கு. நீங்க வேணும்னா அந்த படத்த நீங்க இந்த படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சு